ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க மூவியில் ஹீரோயின். இவங்க பூவில்லா இதானு சொல்லிட்டு அப்படியே பெல் அடிப்பாங்க. அங்கேருந்து ரெண்டு கேர்ள்ஸ் தான் போயிடுவாங்க. பிரதர், உங்கள் இல்னஸை வச்சுட்டு தான் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கீங்க. ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க கிட்ட எதுக்கு உங்களுக்கு ஆட்டிடியூட் காமிக்கிறீங்கம்பாங்க. இங்கே ஒருத்தி நெக்ஸ்ட் வீக் என் தங்கச்சி கூட உங்களுக்கு கல்யாணம் இருக்கும்பாங்க. ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவோட தம்பி அந்த வீல் சேர்ல உட்காந்துருக்கிறவர் தான் ஹீரோக்கு முடியவே முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சுச்சுவேஷன் வச்சு எதுக்கு இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோட தங்கச்சி கேட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயின். இது கிராண்ட்பா இவரோட இல்னஸை சரி பண்றதுக்காக மாஸ்டர் பார்க்கட்டு போனாரு. ஆனா போய் ரொம்ப நாள் ஆச்சு, இது வரைக்கும் அவர் வரவே இல்லை. அவருமே இந்த ஊசி வச்சு தானே குத்துவாரு. இதை நானே குத்துறேன்னு சொல்லிட்டு குத்த போவாங்க. தலையில கரெக்டா ஹீரோயின் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஏய், நீ யாரு, நீ எதுக்கு இங்க தள்ளி விடுற, நீ எதுக்கு என்ன தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இங்க பாரு, அக்குபஞ்சர் பண்றதா இருந்தா கரெக்டான இடத்துலதான் நீடு இல்லாத குத்தணும், வேற இடத்துல யாருன்னா இவரு செத்துருவாருவாங்க. செக்யூரிட்டி எல்லாம் இல்லையா, செக்யூரிட்டி இவ்வளவு தூக்கிட்டு போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ஃபான்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஃபா மாஸ்டருங்க. அதே மாஸ்டர்லாம் இல்லைங்க, அது டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கேட்டியா, அது டாகாமா, இவ்வளோ நாளாக டாக் தான் கிராண்ட்பா தேடுறேன்னு சொன்னாருப்பாங்க. நான் இங்கே வந்திருக்கிறேன், இங்கே ஏதாவது வேலை கிடைச்சுன்னா அதை வச்சு எங்கள் கிராண்ட்மா உடம்பு சரியில்லை, அதை காப்பாற்றலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அவன் தம்பி துரத்த போவான். அப்போதான் இவ பிடிச்சி அவனையுமே தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் 2-3 நாளில் கல்யாணம் இருக்கு, ஒழுங்கா அவ தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு தான் போயிடுவான். போனதுக்கு அப்புறம் தான் அப்பதான் இவ கேட்க ஆரம்பிச்சிருவா. இவங்க எல்லாம் எப்படியாவது வெளியே தரத்திட்டே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு என்னாச்சு, நான் உங்க காலை பார்க்கலாமாங்க, வேணா தொடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டினியூவா மசாஜ் பண்ணா ஒரு வீக்ல உங்க காலை சரி பண்ணிடலாமாங்க. அப்பதான் இவர் தங்கச்சி சொல்லுவா, இவருக்கு கழுத்து மட்டும் தான் ஒர்க் ஆகும், அது கீழே ஒரு பார்ட்டுமே ஒர்க் ஆகாதுமாங்க. அதெல்லாம் இல்லை, நானே இவர் சரி பண்ணிடுவேன்பாங்க. ஆனா அது நம்பாம அவர் திட்டி விட்டுருவாரு. அதனால வெளியே போயிடுவாங்க. அவர் கை லைட்டா ஆடுற மாதிரி இருக்கும். நீங்க இங்கேயே இருந்துக்கங்க, உங்களுக்கு சேலரி இவ்வளவு தர, எல்லாமே தர, இங்கேயே இருந்துக்கங்கம்பாங்க. அப்படி நீங்க கொடுக்குற சேலரிக்கு என்ன வாங்க முடியும், ஒண்ணுமே தெரியலையே, அப்பனா நிறைய பன் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ, நாங்க கொடுக்குற சேலரிக்கு நீங்க இந்த ஊர்ல இருக்க பாதி மவுண்டனவே வாங்கிடலாம், அப்புறம் என்ன, நீங்க இங்க இருந்து எங்க அண்ணனை சரி பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க சாப்பாடு போடுவீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படிவாங்க. சரி, இந்த நம்ம வேலை கிடைச்சிச்சுன்னா இந்த காசை வச்சு நம்ம கிராண்ட்மாவுமே காப்பாத்திடலாம்னு நினைப்பாங்க. ஆனாலுமே இவரு தான் ஏதாவது சொல்றாரு என்னங்காட்டி, அதெல்லாம் இல்ல, பேசாம இவங்க தான் நல்லா இல்லை, இவங்களை வச்சுதான் நம்ம கல்யாணமும் பண்ணிருக்க முடியும், உன்னோட இதை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் அவங்க வாய் முடிப்பாங்க. எங்க பிரதர் ரொம்ப எக்ஸைட்ல பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, ரூம் எங்க இருக்குது, போய் படுக்க வைங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்பாங்க. அவங்க வேலைக்காரங்களை கூப்பிடுவாங்க. நிறுத்துங்க, அதெல்லாம் வேணாம், நானே தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவரவே தூக்கிடுவாரு. ஏய் பைத்தியமா, நீ கிரேசியான உமனா இருக்கா, விடு விடுமாங்க, அண்ணனோட பெட் இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சிருவாங்க. அப்பதான் ஹீரோயின்மே நிறைய அக்குபஞ்சருக்கு நீடெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்பதான் பொசுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சாங்க. நான் பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ற, உன்னை வான் பண்ற பேசாம போவாங்க. அவர் அப்படியே சுத்தி விட்டு தான் முதுகுல இருக்கிற கோட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது என்ன ஊசி, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்றேன்னே இல்லை, ஏதாவது யூஸ் குத்துறதுன்னு. அப்ப அவருக்கு மூஞ்சி எல்லாம் மூச்சு விடாம இருக்கும். சாரிங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிவாங்க. எதையாவது பண்ணி இது என்னை மர்டர் பண்ணிடாதேம்பாங்க. அதெல்லாம் இல்லை, நானுமே இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைம்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஐயோ, கிராண்ட்பா சொல்ல மாதிரி ஏதாவது நடக்குமா, இல்லை எவ்வளவு நாள் நான் செத்து போயிடுவோமாம்பாங்க. இங்க பாருங்க, ஒரு இன்ஜுரி ஆகாது. ஒரு டைம் என் நாய்க்குமே இப்படிதான் ஆச்சு, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி என் நாயவே சரி பண்ணிட்டேன். பக்கத்து ஒரு வில்லேஜ் கூட எல்லாம் சண்டை போட்டுச்சு தெரியுமாம்பாங்க. என்ன நீ போய் அனிமல் கூட எல்லாம் கம்பேர் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. 3 நாள் வெயிட் பண்ணுங்க, 3 நாள்ல உங்க பிரச்சனையவே நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாரு, நீ அதை இதை பண்ணி நான் வேற செத்துட்டேன்னா வச்சுக்கவே, அங்க பாரு, நான் அச்சீவ் பண்ணி ஒரு கோல்டன் டிராஃபி வாங்கியிருக்கேன், நான் செத்துட்டேன்னா அதை நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவா அப்படின்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் போய் பார்ப்பாங்க. அது கோல்டான் வேற கடிச்சு பார்ப்பாங்க. என்னடா இது பைத்தியமா நினைப்பாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் கண்டிப்பா கியூர் பண்ணிட்டு இதை உங்க கையாலே வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இது பீப்புள் யாரையுமே குத்தாதும்பாங்க. நீ எப்போ பார்த்தாலும் நீ நாய் கூடயே கம்பேர் பண்றேன்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன், அதனால 24 hours ஆகும். இது அது வரைக்கும் நானுமே இப்படியே இருந்து உங்களை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின்மே தூங்கி தூங்கி அங்க விழுந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் சாப்பிட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுவாங்க. அப்பதான் நான் அவங்களுக்கு கொடுத்த டைமுமே முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ உங்க பிரெயினுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி போவாங்க. ஏய் நில்லு, என்ன இப்படியே என்னை விட்டுட்டு போற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாரு. அப்பதான் அவர் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அவரையுமே ஹீரோயின் தான் தூக்கிட்டு வாங்க போய் சாப்பிடலாம்பாங்க. நீயுமே உட்காந்து சாப்பிட்டு இந்த செஃப் எப்படி சமைச்சிருக்காங்கன்னு பாரும்பாங்க. சரின்ட்டு அவங்க சாப்பிட போவாங்க. அப்ப இவர் குறுகுறுன்னு பார்ப்பாரு.
ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இதெல்லாம் ஃபிஷ் இருக்கு, மீட் இருக்கும்பாங்க. நான் சொல்றேன் பிரதர் வந்து சாலிடான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதில்ல. அவருக்கு யாராவது ஊட்டி விடணும்பாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் சிக்கன் லெக் தான் சாப்பிடும்பாங்க. இல்ல அவரு சாலிட் ஃபுட்டே சாப்பிட்றதில்ல. லிப்பிட் மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரும்பாங்க. ஏனங்காட்டி ஏன்னா அவர் நெறைய டைம் ரெஸ்ட் ரூம் போறாரா, அத கம்மி பண்றதுக்காக தான் ஒழுங்கா சாப்பிடலைம்பாங்க. அதெல்லாம் நீங்க எதுவும் யோசிச்சுக்காதீங்க. நீங்க எத்தன டைம் ரெஸ்ட் ரூம் போகணுமோ வந்து என்ன கூப்பிடுங்க. எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்க பக்கத்து வீட்ல ஒரு கிராண்ட் பையன் இருக்கான். அவனையுமே நான் தான் கொண்டு போய் சின்ன பையன யூரின் விட்டுட்டு வருவேன். நல்லாலாம் கிளீன் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்பலைன்னா வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரை குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவனும் போய் சொல்லேம்பாங்க. ஐயோ! உன்ன நம்புறேன்ப்பா நீ விட்டுரும்பாங்க. ஏன்னா இவங்க கூட்டிட்டு போய் ரெஸ்ட் ரூம் விடுறேங்கிறது ஹீரோக்கு ஒரு மாரி சங்கட்டமாயிரும். இப்ப நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஹீரோயின் வந்து அவர் சாப்பிடாத அவர் சிக்கனையுமே வந்து சாப்பிட வச்சுருவாங்க. நீங்க சாப்பிட்றதெல்லாம் ஓகே தான். ஆனாலுமே வந்து இதெல்லாம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும்பாங்க. பார்க்கும்போது நம்ம நல்ல பெர்சன் தான் வந்து வேலைக்கு வச்சிருக்கிறோம்னு நெனச்சுட்டு, நீங்க வந்து பிரதர நல்லா பார்த்துக்கங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சியுமே வந்து விட்டுட்டு போயிருவாங்க. எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து உங்க ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்போர்ட்ஸையும் கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம வந்து உங்கள சரி பண்ணும்பாங்க. யூஸ்லெஸ் மாரி பேசாத. ஸ்போர்ட்ஸ்லாம் நான் இப்ப எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வெளிய போம்பாங்க. எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? இங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு நிக்க வச்சுருவாங்க. நின்னதுக்கப்புறம் தான் எக்சர்சைஸ் பண்ற மாரி சர்க்கிள் பண்ணுங்க, உங்க நெக் ஆட்டுங்க, வெஸ்ட் ஆட்டுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து ஒவ்வொன்னா வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. என் கைப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிக்கவே முடியாதவர் வந்து நிக்க வச்சு தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களால முடிஞ்சா ஜம்ப் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்கேருந்து வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னா வந்து அவங்க பிரதரும் இன்னொருத்தவங்க தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து தான் ஒரு மைக்ல வச்சு தான் வந்து கத்திட்டு இருப்பாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உடம்புமே சரியாயிரும்பாங்க. இவங்க செத்துட்டா சொத்தை அனுபவிக்கிறது தான் அவங்களோட முழு பிளானா இருக்கும். இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இவருக்கு வந்து காலுமே சரியாக போறது இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இவங்க மைக்ல வந்து எல்லாத்தையும் பேசிப்பாங்க. கண்டிப்பா அவர் கல்யாணம் மட்டும் பண்ணட்டும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபுல்லாவே வந்து நாம தான் எடுத்துக்கணும்ட்டு வந்து இங்க இருக்கிற சிஇஓ வேஸ்ட் இது அதுன்னு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துருவாங்க. நீ எப்படி இங்க? நீ ஒரு பைத்தியமான உமன் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வேற பிரசிடென்ட் இங்க தான் இருக்காரு. சும்மா இங்க வந்து ஏதாவது இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க சொத்தை தான் நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் இருக்கிற வரைக்கும் இதை அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளோதான் உங்க லைஃபே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து மிரட்டி விட்டுருவாங்க. எந்த கண்ட்ரி சைட்லேருந்து இவ வந்தா? இவ வந்து இங்க என்னவோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா. இவளோட ஒரு பெரிய தொல்லையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் உங்களை சும்மாலாம் விட மாட்டேன். அவனை நீ ஒன்றும் ஆகாதவனை வந்து பார்க்கறதுக்காக தான் வந்துருக்கிற. வந்துட்டு இங்கே நீ இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துட்டு தானே நீ பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிற. நெக்ஸ்ட் வீக் வந்து என் சிஸ்டருக்கு மேரேஜ் இருக்குது. அவள் ஒழுங்கா வரலைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா அவ்வளோதான். கல்யாணங்கிறீங்களே அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறதெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்களா? அவங்க 2 பேரும் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கே பிடிக்காத போது நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினுமே கேட்பாங்க. பிடிக்காத 2 பேத்த கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, அந்த அவங்க வாழ்க்கையே சரியாக இருக்காது. அவங்க நெஸ்ட் மாரி பேர்ட்ஸ் எப்படி நெஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணிடுமோ, அந்த மாரி உங்களாலவே வாழ்க்கை வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும்னு இருப்பாங்க. அந்த டைம் தான் கரெக்ட்டா வந்து ஹீரோவுமே அங்க வந்துருவாரு. இங்க பாருங்க உங்க வேலைக்காரர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. அந்த டைம் தான் அவனுக்கு வந்து யாரோ வந்து கால் பண்ணுவாங்க. அவனுமே வந்து கால் அட்டெண்ட் பண்ணி தான் வந்து இதில பேசிட்டு இருப்பான். 3 நாள்ல வெட்டிங் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்துரணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உங்கள சரி பண்றதுக்காக மாஸ்டர் பார்க்கறதுக்காக கிராண்ட்பா போயிருக்காரு தெரியுமா? அவரு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. அவரு வரணும் அப்படிங்கிற மாரி ஒரு நெனப்பு இருந்துச்சுன்னா வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. அவரு ஏதோ நியூ ஜூ வில்லேஜ்ல தானே வந்து இருக்கிறாரு. அங்க வந்து சிக்னல் எதுவுமே இருக்காது. கடைசியில பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். ஒழுங்கா நாங்க சொல்றத ஒபே பண்ணா தான் அவரு வருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. என் கிராண்ட்பா எங்க நல்லா இருக்கிறாரா? எதா இருந்தாலும் சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுறதுல கையெல்லாம் வந்து அசையும். அப்பதான் வந்து என்ன நியூ ஜூ வில்லேஜா? அது அந்த வில்லேஜ் என்னோட வில்லேஜ் தானே. அங்க எங்க ஹோம் இருக்கேம்பாங்க. ஆனாலுமே நீ எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்னு தான் பேசிட்டு இருப்பிய. ஃபர்ஸ்ட்டு உன் நாய காணோம்னு அது என்ன இது என்ன இப்போ வந்து ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. நீ கொஞ்சம் கம்முனு இரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவன் தம்பியுமே வந்து சொல்லிட்டு இருப்பான். நான் உண்மையா தான் சொல்றேன். அங்க எங்க வீடு இருக்கு நம்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒரு நாள் நல்ல லெசன் சொல்லி கொடுத்தா தான் நீ கம்முன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து 4, 5 அடியால கூட்டுருவாங்க. ஐயோ வேணாம் வேணாம் இவளே ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன். இவளை போய் அடிச்சோம்னா நமக்கு தான் இதாயிருன்னு சொல்லிட்டு பாடி கார்டை வச்சு இவளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவளுக்கு ஒரு நல்ல லெசன் சொல்லி கொடுப்பாங்க. ஹீரோ தான் வந்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கம்முன்னு இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, பிரதர் இந்த பாயிண்ட் வந்து யோசிச்சு பாருங்கம்பாங்க. பிரதர் இல்ல நீங்க உங்களுக்கு கிராண்ட் ஃபாதர் வேணும்னா நாங்க சொல்றதை வந்து கேட்டுதான் அவனு உங்களுக்கு ஒரு வழி இல்லையம்பாங்க. இவருக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். 3 நாளைக்கு இவர் எங்கேயுமே வந்து போக முடியாது. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்பாங்க. நீ வாயவே விட மாட்டேன். எதுக்கு சும்மா வந்து பேசிட்டு இருக்கேன்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் கம்முன்னு போய் எங்க குடும்ப விஷயத்த நீ தலையிடாதேம்பாங்க. உங்க இல்னஸ்க்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கிறேன்னு வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை நீ வெளியே போ அப்படிங்கிற சொல்லுவாங்க. உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்க இருந்து வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வேற கோவிச்சுட்டு நிற்பாங்க. இவர்
ஏன் இவ்வளவு கோவமா இருக்காருன்னு நினைப்பாங்க. அவன் தம்பி வந்து போதும் போதும், பாஸ்க்கும் சர்வெண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒற்றுமையும் இது பெருசாதான் இருக்கு, இருந்தாலுமே வந்து என்னமோ பண்ணிட்டு போங்க, 3 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் இருக்கு, அன்னைக்கு உங்களுக்கு உனக்கு ஒரு பெரிய கிஃப்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் இது பண்ணுவாங்க, எங்க கிராண்ட்மாவோட லைஃபை மட்டும் சேவ் பண்றதுக்காக காசுக்காக மட்டும் உங்களை வேலை பார்க்கறதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் வந்து எப்படியோ பாதி பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, மீதி பிளானையுமே நம்ம கல்யாணத்தன்னைக்கு சக்ஸஸ் பண்ணிடும்பாங்க. அப்பதான் இவன் தம்பிக்காரனுக்கு வந்து இருக்கு, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல அவன் வெளியே வந்தான் தெரியுமா, ஆமா வீல் சேர்ல தான் வந்தாரு, அதுக்கு இப்ப என்ன அப்படிங்கிறாரு. இல்ல அவன் என்டையர் பாடியுமே எப்பவுமே வந்து மூவ் ஆகாது, இல்ல கழுத்து வரைக்கும் தானே ஒர்க் ஆகும், ஆனா இன்னைக்கு ஏதோ கை வந்து மூவ் ஆகுற மாதிரி தெரிஞ்சுச்சு, ஏதோ எப்படி அவன் வந்து சரியாயிட்டு வரானா, அவனாலதான் சரியாகுறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஓடி போய் பார்க்க போவாங்க. அப்ப என்னன்னா ஹீரோயின் தான் வந்து அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கிறத வந்து அப்படியே ஃபர்ஸ்ட்டு வந்து ஒளிஞ்சுட்டு தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து கைய போட்டு ஆட்டவும், கால போட்டு ஆட்டவும் ஏதேதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி தூக்குங்க, அப்படி தூக்குங்க, அங்க பாருங்க அவனுக்குலாம் ஒண்ணும் ஒர்க் ஆகாது. அவ தான் டிசீஸ வந்து சரி பண்றேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவ தான் போட்டு இது அது பண்ணிட்டு இருக்காம்பாங்க. இல்ல அவன் கை அசைஞ்சிச்சு, அத நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சாகர மீன் வந்து சாகறதுக்கு முன்னாடி லைட்டா துடிக்கும்னு அந்த மாதிரி தான் இருக்கும். இவளே ஒரு பைத்தியமான உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவ வந்து அவன ஒரு விளையாட்டு பொம்மையா நினைச்சு தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காமாங்க. இல்ல கண்டிப்பா அவனுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து அப்படியே உள்ள வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா இவங்க செக் பண்ணணும், அவன் கை கால் அசைஞ்சிச்சான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்ப்பாங்க. இங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒழுங்கா வெளியே போறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல நீ சரி பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை போட்டு வந்து அடிச்சிடுவாங்க. ஏன்னா அடிக்கும் போது என்னன்னா ஓவரா ப்ரெஸ் பண்ணுவாங்களா, ப்ரெஸ் பண்ணிட்டு அவருக்கு வந்து காயமே ஆயிடும். ஆனாலுமே அவர் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பாரு. ஏன்னா இவருக்கு வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்கின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகாது. அதனாலதான் வந்து உங்களை வெளியே போன்னு சொன்னேன்ல, அப்படியே போகாம இப்படி இருக்கிறீங்க, ஒழுங்கா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி நான் ரிலீஃப் ஆயிட்டேன் பிரதர், 3 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் இருக்கு, மறந்துடாதீங்க, வா இப்ப போலான்னு சொல்லிட்டு வந்து போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து கேட்பாங்க, இப்படி உங்களை புள்ளி பண்றாங்கல்ல ஒரு அப்பா அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் கையில வந்து இப்படி இருக்கு, ஐயோ இவ்வளவு பெரிய காயமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து கட்டெல்லாம் வந்து ஹீரோயின் தான் வந்து போட்டு விடுவாங்க. போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இப்படி அந்த 2 கெட்டு போன தக்காளியையும் முட்டையுமே நான் சும்மா விட மாட்டேன் பாருங்க, கல்ல கொண்டு எரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது, அவங்க தான் இது பண்ணாங்கல்ல, அப்ப உங்களுக்கு வலிச்சிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கேர்ள் வந்து கொஞ்சம் நாய்ஸியா இருந்தாலுமே பரவாயில்ல, நல்லா பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொன்னதுல உனக்கு கோவம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து கேட்பாரு. அப்பதான் வந்து ஆமா கோவம் வந்ததுதான், ஆனாலுமே வந்து உங்களை சரி பண்ற வரைக்கும் நான் இங்க இருந்து வந்து போக மாட்டேன், உங்களுக்கு வந்து 70% வந்து இப்ப கொஞ்சம் சரி பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படி இவங்க வந்தாங்கன்னு காட்டி லைட்டா என் கையை அசிஞ்சிச்சு இல்ல, அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சதுக்காக தான் வந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க பாடியில இருக்கிற இதை வந்து நான் க்யூர் பண்ணிடுவேன், நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், நீங்க கல்யாணத்துக்கு போங்க, அதுக்கு முன்னாடி வந்து இது சரியானதுக்கு அப்புறம் போங்க, அது உங்களுக்கு பிடிச்சா போங்க, பிடிக்காட்டி போங்க, அது உங்களோட பர்சனல் மேட்ரு, அதை பத்தி நான் வந்து தலையிடுறேன், ஆனாலுமே வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குற வரைக்கும் என் கூட வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்க சாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹெல்த் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எப்ப என்னை நம்புறீங்கல்ல, நம்பினீங்கன்னா நான் சொல்றதை வந்து கேளுங்க சரியா, சொல்லுங்க தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்ப இவங்களுக்கு வந்து தேங்க்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நான் வந்து மனசாரதான் உங்களுக்கு வந்து சரியாகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா உங்களுக்கு, சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது வந்து உங்க பாடியில இருக்க பிளட் வந்து ஹோல் பாடிக்கும் வந்து ஃப்ளோவா போயிடுச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து சரி பண்ண முடியும் சரிங்களா, புரியுதா அப்படின்னா புரியுதுமாங்க. இது வந்து பிசிக்கல்லாம் மட்டும் சரி பண்ண முடியாது, மென்டலா இருந்தா வந்து சரி பண்ண முடியும், இது காசு இருந்தா மட்டும் சரி பண்ண முடியும்லாம் நினைக்காதீங்க, நீங்களுமே வந்து முயற்சி வைக்கணும் சரிங்களா. எதுவுமே வந்து சோகமா இருக்கும்போது வந்து நீங்க கோஆப்ரேட் பண்ணால இதெல்லாம் வந்து சரியாகாது, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது சரியாகும் இருப்பாங்க. கரெக்டா அவருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடும். இவங்க லெசனை கேட்டுட்டு ஐயோ இப்போ வந்து என்னடா அது உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பெட்ல வந்து படுக்க வைப்பாங்க. ரிலாக்ஸா இருங்க, கொஞ்சம் நல்லா மூச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இருங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இப்பவுமே அந்த நீரில் வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து இவங்க வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. பிளேஸ் பண்ணிட்டு அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அவருக்குமே வந்து கொஞ்சம் இதா இருக்கும், நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கல்ல, அதுல தான் வந்து சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு, நீங்க வந்து லாஜிக்காவும் எமோஷனலாலாம் ஆகவே கூடாது சரிங்களா, கொஞ்சம் வந்து நீங்க ஸ்டேபிளா இருக்கணும், நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது போது சந்தோஷமா எடுத்துக்கணும் சரிங்களா, அந்த கெட்டு போன தக்காளியையும் முட்டையுமே வந்து சும்மா விட மாட்டேன் நானு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் எப்பவுமே உங்க கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கேன் புரியுதா, 3 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் இருக்குல்ல, உங்களுக்கே பிடிக்காம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க, கிளவரா பேசுறேன்னு நினைப்பா, இன்னுமே நீங்க பிடிவாதமா இருக்கிறீங்க, என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க. ஏன் உங்களுக்கு கல்யாணம் பிடிச்சிருக்குதா இல்ல அவங்கள பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே வந்து ஃபேமிலி மேரேஜ் மாதிரி தான் இது, ஆனா இதுல வந்து எமோஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, எனக்கு உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், அப்ப என்னை வந்து யாருமே வந்து பார்க்கவே வரல தெரியுமா ஒரு டைம் கூட, அப்ப வந்து என்னால நடக்கவும் முடியாது, அப்ப அந்த பொண்ணு தான் வந்து பாத்துக்கிட்டா, நான் வந்து எனக்கு சாப்பாடு விட்டுறது, நான் ரொம்ப மெஸ்ஸி பண்ணிட்டாலும்
கிளீன் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் இப்படி பண்றத பார்த்து நானும் நிறைய டைம் வந்து திட்டி விட்டுட்டேன். இருந்தாலுமே அவ அங்கிருந்து போற மாதிரியே தெரியல. அவ வந்து என்னை பாத்துக்கிட்டாங்கிறதுக்காக எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அது ஒரு கல்யாணத்துக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. அதனால அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதனாலதான் அவ என்னை பாத்துக்கிறதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதும்பாங்க. சரி, உங்க ரீசன்ஸ் புரியுது. ஆனாலுமே இப்ப வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன். 3 நாளுக்கு முன்னாடி வந்து நான் உங்களை சரி பண்ணிடுவேன். சரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எங்க வேணாலும் போங்க. உங்க கை அசையிறது அது எல்லாமே வந்து உங்க உடம்பு சரியாயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். நான் இது நம்பவே இல்லை, என் உடம்பு இப்படி எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கல்யாணம் வந்து எண்ட் ஆகணுங்கிறதும் என் ஒப்பீனியன் தான். எனக்கு வந்து ஃபேவரா யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஜோக் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து எண்ட் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கல்யாணத்துல வந்து விருப்பம் இல்ல. டைம் வேற போயிட்டே இருக்கு. நான் இத போய் யார்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்கிறது தெரியலம்பாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. 3 நாள்ல வந்து நீங்க வெட்டிங்க்கு வந்து போறது போகாது அது உங்க இஷ்டம். நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? ஆனா உங்க உயிருக்கு வந்து நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே வந்து உங்க கை அசைஞ்சதுக்கு காரணமுமே வந்து என்னன்னா, வந்து உங்க உடம்பு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும்பாங்க. ஆனா நீ ஜோக் எதுவும் பண்றியாம்பாங்க. நான் ஜோக்லாம் பண்ணல அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்படியே நான் செத்தாலுமே வந்து நான் சாட்டிஸ்ஃபையா தான் சாகுவேன். ஏன்னா எனக்கு கை அசைஞ்சாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இருக்கா. ஆனாலுமே பாரு இப்படியெல்லாம் பார்க்கறா. நான் இப்படியெல்லாம் என்ன சரி பண்ணியிருக்கான்னு மாதிரி தான் ஹீரோ வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாரு. தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு காசு தான் முக்கியம்னு சொல்ல வருவாங்க. கடைசியில் அதுக்குள்ள வந்து ஹீரோவுமே வந்து அப்படியே தூங்கிடுவாரு. எந்திரிங்கம்பாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து என்னடா அது 3 நாளா வந்து தூங்கிட்டு இருக்காரு. பிக்கு கூட இத்தனை நாளா தூங்காதே, எந்திரிச்சு தான் நான் ஏதோ தப்பா தெரியுது. இவருக்கு நம்ம மெடிசன் எதுவும் தப்பா கொடுத்தோமா? கரெக்டாக தானே கொடுத்தோம். ஒருவேளை இவங்களோட முன்னோர்கள் வந்து ஏதாவது வந்து மரத்தை வந்து நட்டு வச்சிருப்பாங்களா? அந்த மாதிரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி தான் ஹீரோயின் வந்து எந்த மரத்தை வந்து நம்ம இது பண்ணலாம், யாராவது பாய்சன் எது பிளான் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே இது பண்ணிட்டு தான் வந்து அண்ணன் வந்து பறிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோவுமே வந்து அவங்க சிஸ்டர் தான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. என்ன இவங்க வந்து போய் இது பண்ணிட்டு இருக்காங்க, நான் வேணா கூப்பிடவா அப்படின்னு சொல்லுவாங்க. வேணாம் வேணாம், அவன் நான் செத்து போயிருப்பேன்னு நினைப்பா, அதனால தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்களை புதைக்கிறதுக்காக தான் குழி வெட்டுறாங்க அந்த மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து மரத்தை வைக்கிறதுக்காக தான் இது பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினை பார்த்துருவாங்க. ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா தொடச்சிட்டுலாம் வந்து பார்ப்பாங்க. நீங்க உண்மையாவே எந்திரிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நான் இங்க வந்து பிளான் பண்ணலாம் தான் இது பண்ணேன், மற்றபடிலாம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழியை வந்து மூடிடுவாங்க. நீங்க எந்திரிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க பல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நம்ம அப்போ உதைக்கலாம் தானே இதெல்லாம் பண்ணேம்பாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீங்க உண்மையாவே வந்து மெராக்கிள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா அந்த டைம் வந்து அவங்க தம்பி அந்த கெட்டவ எல்லாருமே அங்க வந்துருவாங்க. ஏன்னா ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, உன்னை இப்ப செத்துருப்பேன்னு பார்த்தா நீ ஆகவே இல்லையா? இன்னைக்கு வந்து உன் பிக் டே, அத வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. கொஞ்சமாவது தெளிவா பேசுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வெளிய போன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இவ என்ன பண்ணுவான்னா, ஒரு ட்ரெஸ்ஸ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ் தான் வந்து ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து என் பிரதர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கெட்டவ சொல்லுவாங்க. ஆமா, இந்த ட்ரெஸ்ஸ தான் நீங்க இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ட்ரெஸ்ஸ வந்து நான் என் தங்கச்சிக்காக வந்து டிசைன் பண்ணேன். நானே ஒவ்வொரு த்ரெட் எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணேன். உங்களுக்கு வந்து போய் உன் மனுஷன் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீயே எப்ப இருப்பேன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வெட்டிங் ட்ரெஸ் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோயின் இவர் வந்து திட்டிடுவாரு. எல்லாரும் முன்னாடி வந்து என்ன சங்கடப்படுத்தாம வந்து ஒழுங்கா இந்த ட்ரெஸ்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து உனக்கு மேரேஜ் செரிமனி, எதுக்கு இல்லைன்னா உனக்கு ட்ரெஸ் கூட தான், நீயே வந்து ஒரு பேட் பீப்பிள், நீயே எப்ப வேணா செத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் கோவப்பட்டு தான் வந்து அடிக்க போவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து வேணாம், நானே இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. என்ன பிரதர், முன்னாலேயே ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல, இப்போ ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாம் போறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோ போட்டு தான் வந்து அப்படியே அடிக்க போவாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து கையை எடுத்துட்டு ஒரு தள்ளி விட்டுருவாங்க. எவ்வளவு இருந்தா இதெல்லாம் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்க விருப்பம், இந்த மாதிரி புள்ளி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ் கிட்ட வந்து நீங்க வந்து பவ் பண்ணணும் தலை குனிஞ்சு, அப்பதான் வந்து நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா ஏத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நான் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ வந்து சொல்லிடுவாரு. அவங்க என்னன்னா நம்ம கோஆபரேட் பண்றதா நீங்க வந்து பவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் வர்ஷிப் பண்ண சொல்றீங்களா, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நீ வந்து எவ்வளவு நாள் இருப்பேன் தெரியாது, நீயே ஒரு யூஸ்லெஸ் பர்சன், சீக்கிரமாவே செத்துருவ, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் பிரதர் இல்லை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யூஸ்லெஸ்ஸா, நீங்க என்ன சாக போறீங்களா, இல்லைன்னா நீங்க பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க தங்கச்சியுமே ஒரு பக்கம் வந்து கோவமா தான் வந்து பேசுவாங்க. அப்பதான் வந்து அவங்க பிரதர் வந்து இதெல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நான் பண்றேன், அப்பனா நான் அவனுக்கு கேட்கறதுக்குலாம் சொல்லு, 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனில வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து லாஸ் ஆச்சுல, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அதுவா, அது ஏன்னா வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து நான் தான் வந்து இது பண்ணி விட்டுட்டேன், அந்த
ப்ராஜெக்ட்ல இருந்து காசு எடுத்து தான் வந்து எங்க 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு ஷேர் பண்ணேன்னா, நாங்க இருக்கணும்ல, அதுக்கு எங்களுக்கு காசு வேணும்ல பிரதர் அதுக்காக தான் பண்ணணும் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டு எதுக்கு அவன் மேலனா, ஆமா அது நான் தான் வந்து அந்த ஓல்டு மேனுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல கான்டாக்ட் இருந்துச்சா, அதனால தான் அவன் மேல பழிய போட்டேன். எப்படி ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சரி இது வந்து நம்ம குடும்ப நோயின்னு சொல்றீங்கல்ல, அந்த ரிப்போர்ட் என்ன அத பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அவ சொல்லுவா, ஆமா இது குடும்ப நோயின்னு தான் நான் ரிப்போர்ட்ல பார்த்தேன். அது ட்ரூ தான். ஏன் அந்த ரிப்போர்ட்டையுமே நானும் பார்த்தேன். நெறைய மெடிசன்லாம் உங்களுக்கு குடுத்து பார்த்தாங்க. ஆனா எதுக்குமே வந்து நீங்க தான் சரிப்பட்டு வரலையே அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. உங்க உடம்ப எத்தன நாளா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாரி தான் வந்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்லாம உன்னால டாய்லெட்டே போ முடியாது. எதுக்கு பிரசிடென்ட்ன்னு பொசிஷன் அத எனக்கு குடுத்துரு அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவர்கிட்ட பேசி எதுக்கு நம்ம மூச்ச வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. போவாங்க கரெக்ட்டா ஹீரோ வந்து அடிச்சுருவாரு. என்ன அவனுக்கு இது சர்ப்ரைஸா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவர் சப்போர்ட்டோட வந்து எந்திரிச்சு நிப்பாங்க. இத பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே வந்து இவ்வளோ நாளா ஃபேக்கா தான் வந்து உடம்பு சரியில்லன்னு நடிச்சுட்டு இருந்தியா? அப்படிங்கிற மாரி தான் அவங்க 2 பேருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. இதெல்லாம் இல்ல ரிப்போர்ட்ல கிளியரா போட்டுருந்துச்சுல்ல. அப்புறம் எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளோ டாக்டர் பார்த்தாலுமே நான் ஒரு குட் டாக்டர பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுனது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து எவிடன்ஸா வந்து ரெக்கார்ட் பண்ணிருவாரு. என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இது பண்றியா? உங்கள நான் சும்மா விட மாட்டேன். இத வந்து போலீஸ்ல குடுத்தோம்னா கண்டிப்பா உங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. உங்கள கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிருவேன்பாங்க. அதெல்லாம் இல்ல நானுமே இந்த குடும்பத்தோட பையன் தானே. ஏன் எனக்கு சொத்து கிடைக்கிறது என்னம்பாங்க. நீ பண்ணுன தப்புக்கு நம்ம முன்னோர்கள் மதிக்க மாட்டாங்க. இவங்க ஓடி போவாங்க. அப்பதான் கரெக்ட்டா ஹீரோயின் புடிச்சு வந்து இவங்க 2 பேரையுமே தள்ளி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கத்தி எடுத்து வந்து இதெல்லாம் நீ இத டெலீட் பண்றியா? இல்ல நான் உன்னை வந்து கொலை பண்ணிருவா. அது மட்டும் இல்லாம கிராண்ட் ஃபாதர் என் கையில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயமுறுத்துவாரு. இல்லாட்டி அவர வந்து கொலை பண்ணிருவேன். நான் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாலுமே வந்து அவருக்கு சாப்பாடு, தண்ணி கூட யாரும் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவரு இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாதுல்லைம்பாங்க. குறுக்க ஹீரோயின் பேசுவாங்க. ஹீரோயினுமே வாய மூடுன்னு வந்து சொல்லிடுவாங்க. இவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணிருவாங்க. அவங்க டைம கால்குலேட் பண்ணனா வந்து அவரு இந்நேரம் வந்து வீட்டுக்கு தான் வந்துட்டுருப்பாரு. அதனால வந்து நீங்க எதுவும் கவலைப்படாம நீங்க ஜெயிலுக்கு போங்க அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ சொல்லிருவாரு. இவனால முடியாத மாரி தான் இருந்தா எப்படி இதெல்லாம் நீ பண்றேன்னங்காட்டி எனக்கு உடம்பு தான் முடியல. ஆனா பிரெயின் நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சும்பாங்க. அப்படியே கீழ விழுந்து தான் அவ வந்து கெஞ்சிட்டு இருப்பா. பிரதர் இல்ல பண்ண தப்பு தான் ஜெயிலுக்குலாம் அனுப்பிடாதீங்க. நானுமே இந்த குடும்பத்தோட மருமக தான்பாங்க. ஆனாலுமே அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பிருவாங்க. ஒரு நிமிஷம் பயந்துட்டேனா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. கரெக்ட்டா ஹீரோ வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவாரு மறுபடியுமே. ஐயோ! எனக்கு பயமா இருக்கு. எந்திரிங்க எந்திரிங்கன்னங்காட்டி, இரு நான் ஊசி வச்சுறேன்னு சொல்லிட்டு வந்து நீடில் எடுக்கிறதுக்காக வந்து ஹீரோயின் போயிருப்பாங்க. ஏதாவது பண்ணி சீக்கிரமா என் பிரதர வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தங்கச்சியுமே. சரி, சரி இரு நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா தானே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சும்பாங்க. என்னாலயே அதான் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இங்க எடுப்பாங்க இன்ஜெக்ஷன. இன்ஜெக்ஷன் எடுத்து தான் வந்து அங்கங்க ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன், செகண்ட் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அங்கங்க வந்து குத்தி வைப்பாங்க. குத்தி வச்சதுக்கு அப்புறமுமே என்னன்னா, அவரு வந்து எந்திரிக்கவே மாட்டாரு. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ! நீங்க எந்திரிங்க எந்திரிங்க. எனக்கு வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா காசு தரேன்ட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் கரெக்ட்டா வந்து அவங்க தாத்தா வந்துருவாங்க. தாத்தா வந்துட்டீங்களா? அண்ணா பாருங்க சாகர நிலைமையில இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இரு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருமே வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. நான் ஐயோ! லேட்டா வந்துட்டேனே இதெல்லாம் என் தப்பு தான். நான் போயிருக்க கூடாது. நான் மவுண்டன்லேருந்து வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் போய் அந்த மாஸ்டர தான் கண்டுபிடிக்க போனேன். ஆனாலுமே என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ! அந்த மாஸ்டர் அது என் கிராண்ட்மா தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடுவாங்க. ஒருத்தவங்கள இடிச்சுட்டு போவாங்க. கடைசில பார்த்தா என்னைக்கு இடிச்சு தள்ள பார்த்தியாம்பாங்க. கரெக்ட்டா அது ஹீரோயினோட கிராண்ட்மா தான். இந்த தாத்தாவும் ஹீரோயின் 2 பேருமே வந்து ஹீரோவ காப்பாத்துன்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அடச்சி ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் எந்திரிங்க. என் காலே உடைஞ்ச மாரி இருக்கு. எதா இருந்தாலும் பொறுமையா தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி தான் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க என் குடும்ப வியாதி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா இந்த கிராண்ட் ஃபாதரோட சீனியர் சிஸ்டர் தான் வந்து ஹீரோயினோட பாட்டி. அவங்கள தான் பார்க்கறதுக்காக தான் போயிருக்காங்க. இவங்க ரொம்ப ஜீனியஸ். இவங்க வந்து எல்லாத்தையுமே காப்பாத்துவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, நாய கூட காப்பாத்திருக்காங்கம்பாங்க. அப்ப அவங்க பாட்டி வந்து தலையில அடிச்சுருவாங்க. இல்ல என் ஃபேமிலி டாக்க கூட காப்பாத்துனாங்கன்னு சொன்னா, என்ன நாய் கூட வந்து எங்க அண்ணன கம்பேர் பண்றீங்களா? அவங்க சிஸ்டர் கேட்பாங்க. என் பிரதர வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருப்பாங்க. அதனால தான் வந்து இதெல்லாம் என்ன பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த நீடில்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க எதுக்கு குத்தன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா தானே பாட்டி குத்தனேம்பாங்க. அதெல்லாம் இல்ல இங்க வந்து குத்தக்கூடாது. இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இவர எப்படியாவது நம்ம காப்பாத்தணும். ஓவர் டோஸ்லாம் வந்து குடுத்தா தான் இவர் வந்து லைஃப் சேவ் பண்ண மாரி இருக்கும். உனக்கு தெரியாதா? உன் கிராண்ட் சன் தானே அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சீனியர் சிஸ்டர் நீங்க ஏன் இத சொல்லவே இல்லைம்பாங்க. இவனுக்கு என்னென்ன மெடிசின் குடுத்தேன்பாங்க. சைனீஸ் மெடிசனும் குடுத்தோம், வெஸ்டர்ன் மெடிசனும் குடுத்தேன்பாங்க. அதெல்லாம் குடுக்கக்கூடாது. இது வந்து நம்ம சைனீஸ் மெடிசன்ல தான் வந்து இது வந்து க்யூர் ஆகும்பாங்க. நான் எல்லா டைப் மெடிசனையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா இவன் உடம்புல ஒரு மாற்றமும் தெரியவே இல்ல. எதா இருந்தாலும் என்ன காப்பாத்துங்க என் பேரன அவன் வாழக்கூடிய பையன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்குமே வந்து நீங்க எதுக்கு என் பிரதரோட இல்னஸ வந்து க்யூர் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தான் வந்து எல்லா டிசீஸ பத்தி தெரியும்னு சொல்றீங்கல்ல. எப்படியாவது இவர வந்து சரி பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தங்கச்சி எல்லாருமே. அப்பதான் வந்து கிராண்ட்பாவுமே வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குமே இப்படிதானே இருந்துச்சு. என்னையுமே நீங்க தானே சரி பண்ணேம்பாங்க. இது வந்து இவங்க குடும்ப வியாதி மாதிரி. அத வந்து சரி பண்ணியிருப்பாங்க. அப்பதான் இப்ப கிராண்ட்பாவுமே வந்து நார்மல் ஆயிருப்பாரு. நானாவது பரவால்ல சாக வேண்டிய வயசுல தான் இருக்கேன். என் பேரன் வாழ வேண்டிய வயசுல இருக்கிறான். காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்குமே 3 மாசம் இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து நீங்க தானே எனக்கு சரி பண்ணீங்க. சொல்லுங்க சிஸ்டர் காப்பாத்துங்க சிஸ்டர் அப்படிங்கிற மாரி தாத்தாவுமே ஒரு பக்கம் வேற கெஞ்சிட்டு தான் வந்து இருப்பாரு. சரி விடு நான் இத வந்து
ஒரு இன்னசென்ட் இவன வந்து காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பனிஷ்மென்ட் குடுத்தாலுமே வந்து நான் ஏத்துக்கிறேன். இவன் இனிமேல் தான் கல்யாணம் ஆக போக வேண்டிய பையன். காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருப்பாங்க. சரி, இவ்வளோ வயசாகி அழுதுட்டு இருக்காத எல்லாரும் முன்னாடி நான் வந்து காப்பாத்துறேன். கம்முனு இரு அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த நீடில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிராண்ட்மா வந்து எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டுருப்பாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லெட்டர எடுத்துட்டு வந்து தான் வந்து அவங்க தாத்தாவ தான் கேட்டிருப்பாங்கல்ல. அப்பதான் வந்து எதுக்கு அன்னைக்கு வந்து லெட்டர் எடுத்துட்டு வந்து தாத்தாவ கேட்டீங்க? ஏன் அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்க தங்கச்சி வந்து கேட்பாங்க. இதுக்கு அவங்க பாட்டி தான் வந்து சொல்லுவாங்க. நான் மவுண்டன்லேயே இருந்து என் வாழ்க்கை தான் வந்து வீணா போயிடுச்சு. இவ நல்லா படிப்பா. இவளுக்கு வந்து உலகம்னா என்னன்னு தெரியணும். மவுண்டன்ல அங்க பிக்க மேய்ச்சுட்டு, டாக மேய்ச்சுட்டு அலையிறா. அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. வெளிய வந்து 4 பேத்த பார்த்தா தான் இவளுக்குமே வந்து உலகம்னா என்னன்னு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட அனுப்புனேன். அது மட்டும் இல்லாம உங்க குடும்ப வியாதிய பத்தி எனக்கு தெரியும். அந்த டைம் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து இவ கொஞ்சம் கியூர் பண்ணட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து இவளையுமே வந்து அனுப்புனேன். இவளுமே என் கூட இருந்து எல்லாத்தையுமே நல்லா தான் வந்து கத்துக்கிட்டா. அதனால தான் வந்து அக்குபஞ்சர்லயுமே இவ எமர்ஜென்சிக்காக உதவுவான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமே என்ன பத்தி கேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காடா பார்த்து தான் வந்து உங்களையுமே இந்த இடத்துக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க போல. அப்பனா உங்களுக்கு சேலரியுமே வந்து நான் ஹைக் பண்றேன் அப்படிங்கிற மாரி தான் அவங்க தங்கச்சி வந்து சொல்லியிருப்பாங்க. என் பிரதர் மட்டும் கண் முழிச்சுட்டாருன்னா அவர நீங்களே நல்லா பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாத்தியா இதெல்லாம் தான் வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டா எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பாட்டி. அப்பதான் வந்து அவங்க தாத்தா வந்து இந்த வயசுலயுமே வந்து எதுக்கு பேர மாத்தி வச்சுட்டு மவுண்டன்ல வந்து இத தேடிட்டு இருந்த 8 டைமு. இதே நீயும் சொல்லியிருந்தேன்னா எப்பயோ வந்து இவர சரி பண்ணியிருக்கலாம்ல. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் காப்பாத்து அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, சரி நான் ஒரு லாஸ்ட் ஸ்டெப்பா ஒண்ணு ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு தான் வந்து ஒரு வந்து கேண்டில் மாதிரி இருக்கும். அத வந்து ஹீரோயின் வந்து பத்த வைப்பாங்க. பத்த வச்சதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நீடில வந்து காமிப்பாங்க. நீடில வந்து நெருப்புல காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க போய் வந்து அப்படியே வந்து அவர் மேல வந்து குத்திருவாங்க. குத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து அவரு ஒரு மாரி ரியாக்ட் பண்ணிட்டு தான் வந்து வாயில வந்து பிளட் வரும். எல்லாருமே வந்து பயந்துருவாங்க. "ஐயோ! என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. டாக்டர் கேட்பாரு, "உங்க இன்ஜெக்ஷன் அவ்ளோ ஸ்ட்ராங்கா எதுக்கு மவுத்லருந்து பிளட் வருது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. "அதெல்லாம் இல்ல. இது எல்லாமே வந்து பாய்சன் பிளட் தான். வெஸ்டர்ன் மெடிசின குடுத்தா அது எல்லாமே வந்து நல்ல மருந்தே இல்ல. அது எல்லாத்தையுமே வந்து வெளிய வருது. வேற ஒண்ணும் பயப்படாதீங்க. இவன வந்து காப்பாத்தியாச்சு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவரு அப்படியே வாயில பிளட்டோட தான் வந்து அப்படியே கண்ண முழிப்பாரு. கண்ண முழிச்சதுக்கு அப்புறம் தான், "எதுக்கு அழுகுற? பார்க்கறதுக்கு அக்லியா இருப்பேம்பாங்க." "ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இப்ப நீ பல்ஸ் செக் பண்ணி பாரும்பாங்க." கிராண்ட்மா பல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா உடம்பு தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. மெடிசின் குடுத்தா சரியாயிரும்பாங்க. அவங்க தாத்தாவுமே வந்து பார்த்துட்டு தான் வந்து, என்ன சிஸ்டர் ரொம்ப மிராக்கிளா இருக்கு. எப்படியோ காப்பாத்திட்டீங்க. ரொம்ப அமேசிங்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "எப்படியோ நீங்க காப்பாத்திட்டீங்க. இவனோட லைஃப்ப நீங்க வேஸ்ட் பண்ணலேம்பாங்க. எதையுமே வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதும்பாங்க." எல்லாருமே வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. என்னைக்குமே வந்து வெஸ்டர்ன் மெடிசினோட சைனீஸ் மெடிசின் தான் இது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேருமே சீனியர்ஸ் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "ஏன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு உனக்கு தெரியலையா?" அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கிராண்ட்பாக்குமே வந்து இந்த மெடிசின பத்தி கொஞ்சம் தெரியுமாமா. அப்பதான் ஹீரோயின் வந்துருவாங்க. "நீங்க இவன காப்பாத்திட்டீங்க. அதெல்லாம் ஓகே. என்ன எதுக்கு இங்க அனுப்புனீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி தானே அனுப்புனீங்க. அப்பனா என்கிட்ட பொய் சொல்லி தான் இங்க அனுப்பியிருக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே வந்து கிராண்ட்மா காப்பாத்துனதுக்காக வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. "தேங்க்ஸ்லாம் வேணாம் பரவால்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. "நீங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. குடுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறீங்களே, உங்க பல்ஸ பார்க்குறேன்னு" சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. பல்ஸ் பார்த்தா நார்மலா தான் இருக்கும். கிராண்ட்மா வந்து பொய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து வெளி உலகத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இங்க அனுப்பியிருப்பாங்க. அதனால ஹீரோயின் வந்து பல்ஸ் நல்லா தான் இருக்கு. என்கிட்ட வந்து பொய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவமா தான் இருப்பாங்க. என்ன வில்லேஜ் விட்டு தொரத்து தானே அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்காக உன் நல்லதுக்காக தாண்டி அனுப்புனேன். உன் உலகத்த நீ பார்க்க வேணாமா? அங்க இருந்து பிக் மேக்கரியா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து பொய் சொல்லிட்டீங்க. நான் எவ்வளோ நாள் தெரியுமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அழுதேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து கிராண்ட்மாவோட நல்லதுக்காக தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன என் உயிர காப்பாத்துனது 2 பேருமே காப்பாத்திருக்கீங்க. 2 பேருக்குமே வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ வந்து கிராண்ட்மாவுக்கும், ஹீரோயினுக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ்லாம் வேணாம் எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவரு வந்து மறுபடியுமே ரீபர்ன் ஆகுற மாரி ஆயிட்டாரு. இத நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு கொண்டாடலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னமுமே கோவமா இருக்கியா? உனக்கு புடிச்ச டிஷ் சமைச்சு தரேன்பாங்க. அவங்க ஓகேவாயிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோவ நடக்க வைக்க வந்து இவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நடந்தா தான் வந்து உன் மசில்ஸ் டைட்டா இருக்கிறது எல்லாமே வந்து லூஸ் ஆயி நார்மல் ஆகுவ அப்படின்பாங்க. ஹீரோயின் தான் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியோ நான் நடந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நானும் என் கிராண்ட்மாவும் சேர்ந்து வந்து உன்ன காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமேல் வந்து நீங்க நல்லாவே இருக்கலாம். வந்து பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து உட்கார வைப்பாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஓடலாம், நடக்கலாம். ஆனாலுமே என் சேலரிய வந்து மறந்துறாதீங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. "பாத்தியா எப்படி விவரமா இருக்கிறா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. "ஆமா" அப்படிங்கிற மாரி தான் பேசிட்டு இருப்பாங்க. "எனக்கு சரியாயிருச்சு. ஆனாலுமே வந்து இனிமேல் சரியா ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுனா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பியா? 3 மாசம் வேணா என் கூட இரு. உனக்கு சேலரி குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "பேஷண்ட்க்கு என்னனாலும் விட்டுட்டு போயிருவியா?" அப்படிம்பாங்க. "அப்ப இருந்தா எனக்கு என்ன தருவீங்கன்னா, சேலரி வந்து டபுள் பண்ணிருவேன்."
பண்ணிடலாம்பாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ் வேற இருக்கு. என்ன பண்ணலாம்? தூக்கி குப்பையில எறிஞ்சிடவா? அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்க தங்கச்சிக்காரி வந்து சொல்லிட்டு இருப்பா. வேணாம், வேணாம் குப்பையிலலாம் எறிய வேணாம். அது ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுது. ஓனருக்காக தான் அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. யார் அது? அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் அப்படியே திரு திருன்னு வந்து முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ எந்திரிப்பாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறமா, "என் கண்ணு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸ நீ போட்டுட்டு வரியா? உன்ன பார்க்கணும் போல இருக்குது." ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைப்பாரு. அப்பதான் வந்து கைய பிடிச்சு வைப்பாரு. "அது உனக்கே தயாரிச்ச மாதிரி இருக்குமாங்க." நான் எதுக்கு வியர் பண்ணணும்? நான்லாம் வியர் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. "அதெல்லாம் இல்ல. என்ன நீ காப்பாத்துன இல்ல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரிங்க காமிப்பாங்க. நீ இந்த குடும்பத்தோட மருமகள் ஆயிரு. என் லைஃப் ஃபுல்லாவே வந்து நீயே பார்த்துக்கோ. உனக்கு எல்லாமே வந்து நான் தரேன்." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. "உனக்கு ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. "ஓகே சொல்லு, சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. தாத்தாவுமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிம்பாங்க. கிராண்ட்மாவுமே ஆமாம்பாங்க. அப்படியா இங்க இருந்தாவே வந்து இது வீட்ட மெயின்டெயின் பண்ணி எல்லாருமே மெயின்டெயின் பண்ணி எக்ஸ்ட்ரா காசு ஆகுமேம்பாங்க. எல்லா காசையுமே உனக்கே தரேன். நீயே என்னையுமே பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துக்கம்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாங்க. நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கிறோம். ஏன் 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. போய் ட்ரெஸ்ஸ போட்டு வா நான் உன்ன பார்க்கணும் அப்படிம்பாங்க. இவர் ரொம்ப நர்வஸா இருப்பாரு. ஏன் இப்படி நர்வஸா இருக்கேன்னுங்காட்டி, தெரியல கிராண்ட்மா கல்யாணம் ஆனன்றவங்க கொஞ்சம் நர்வஸா இருக்கும்பாங்க. நீ கல்யாணம் பண்ணப்போ இப்படி தானே இருந்தேன்னு சொல்லிட்டு தாத்தாவுமே வந்து கிராண்ட்மா வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்க போல கல்யாணம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு தான் வருவாங்க. ஹீரோயின் அப்படியே அழகா தான் அந்த ட்ரெஸ்ல இருப்பாங்க. அப்பதான் வந்து ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா ரொம்ப அழகா இருக்காதா? சரி வாங்க இப்ப வந்து நம்ம கல்யாணத்த நடத்தலாம்பாங்க. ஹீரோயின் வந்து பொக்கே இருக்காது. அங்க வெறும் ஸ்டெம் தான் இருக்கும். அத போய் எடுத்துட்டு வருவாங்க. வா இத வச்சுட்டே வந்து நம்ம வந்து கல்யாணத்த வந்து சொல்லலாமாங்க. கல்யாணம் பண்றதுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும்ல அதுதான். அதெல்லாம் வந்து சொல்றதுக்காக தான் வந்து தாத்தாவும், பாட்டி முன்னாடி போய் நிப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து பவ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கிட்டயுமே வந்து அப்புறம் தாத்தா, பாட்டி 2 பேர்கிட்டயுமே இது பண்ணுவாங்க. அப்புறம் தாத்தா சொல்லுவாரு, "இவரு என் பேத்திய நல்லா பாத்துக்கலைன்னா, உன் கால நான் இப்ப உண்மையாவே ஃபியூச்சர்ல உடைச்சிருவேன். ஒழுங்கா பாத்துக்கணும்பாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான்லாம் இவள புல்லி பண்ண மாட்டேன். இவ தான் என்ன புல்லி பண்ணுவான்னு" சொல்லுவாங்க. அப்படியே 2 பேரும் இடிச்சுக்குவாங்க. ஓகே 2 பேருமே சேர்ந்துட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு, இப்ப தூக்குங்கம்பாங்க. கரெக்ட்டா அவரு மயங்குற மாரி இருப்பாரு. அதனால ஹீரோயினே வந்து ஹீரோவ தூக்கிட்டு போயிருவாங்க. இவங்க சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.